சூரியநாதம் 81 80 கூறியது. நவசக்திகள் வெட்டவெளி. அதன் பொருள் இங்கு சிவவாக்கியர் கூறுவது 488. நவசக்திகள் என்பது 9 உடல் செயலை கூறுவது. அது வல்லவாசல் 9 மறுத்தடைந்த வாசலும் சொல்லும் வாசல் ஓரைந்தும் சொல்லும் விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்ட பின் இனி பிறப்பதில்லையே. இங்கு கூறுவது நவசக்திகள் என்ற செயலுக்கு இந்த 9 செயலை கூறுவது. நவத்வாரம் நம் உடலில் உள்ளது, அதை சக்தியாக்குவது. எல்லை வாசல் கண்ட பின், உடலுக்குள் எல்லை என்றால் மலத்வாரம். அங்கு முடிவு கண்டதில் பிறகு அங்கு பிறப்பு இல்லை. அடுத்தது வெட்டவெளி என்பதும் பசுக்களை கூறியதும் இதில் பார்க்கலாம். 493 கூறுவது கூடு கட்டி முட்டையிட்டு கொண்டிருந்த வாறு போல் ஆடிரண்டு கன்றை ஈன்ற அம்பலத்துள் ஆடுதே மாடு கொண்டு வெண்ணெய் உண்ணும் மானிட பசுக்களை வீடு கண்டு கொண்ட பின்பு வெட்டவெளியும் காணுமே. வெட்டவெளி மானிட பசுக்களை. பசுக்கள் எதை கூறுகிறது? தசவாயுக்களை கூறுவது. மானிட பசுக்கள் இந்திரியம், அது முதல் 5 அது ஸ்தூல உடல், 2ஆம் 5 சூக்ம உடல். அதற்கு மானிட பசுக்களை இந்திரியத்தை கூறுவது. வீடு கண்டு கொண்ட பின் வெட்டவெளியும் காணுமே. வீடு முக்தி பேர், சூரிய வீடு. அந்த வீடு கொண்ட பின் வெட்டவெளி காணுமே. வெட்டவெளி சூரியன், அந்த நிறத்தை கூறுவது. இப்படி கூறுவது இங்கு எதற்கு என்றால், இங்கு இன்று யூடியூபில் காண்பவை அனைத்தும் பணத்திற்காக. ஒரு மதத்தை கூறும்போது என் மதம் பெரிது என்று கூறுவது. இங்கு கூறுவது அந்த மதம் அங்கே வரவே. உண்மை புரிய வேண்டுமானால் இந்த சொற்கள் அர்த்தம் புரிய வேண்டும். இங்கு சொற்கள் அர்த்தம் புரிய இங்கு சித்தர்களை முன்வைத்து கூறுவது. அப்போது அவர்கள் செயலை இங்கு கூறுவது. இப்படி வரும்போது மத பண்டிதன்மார் புரிய உங்கள் உடலுக்கு, ஒவ்வொரு தொழில் செய்பவர்க்கும் உண்டால்தானே வளர்ச்சி. உடலுக்கு பணத்தேவை, அந்நியரை தீண்டி அண்டி பிழைப்பிற்கு இன்று ஏவரும் தொழில் பல செய்தும் பக்தியும் தொழில் அதன் கூட்டத்தில் ஒன்று. அப்படி வரும்போது இன்று நாம் புண்ணியம் செய்கிறோம் என்று கூறுகிறோம். மத புண்ணியம் என்று எல்லாம் நாம் கூறுகிறோம். நமக்கு இங்கு புண்ணியம் என்பது அவரவரில் உள்ளது. மனசு இன்று பண பரிமாற்றத்தில் நிறையாக்குவது. பணம் நாம் ஒரு ஆளுக்கு தானம் கொடுப்பது, அவர் ஆகாரம் உண்டு மலம் போக அந்த பணி புண்ணியம் நான் செய்வது. இல்லாதவனுக்கு உள்ளவர் கொடுப்பது, பணம் மலம் போக ஆகாரம் உண்பதில் போகும். அப்போது புண்ணியத்தை அடுத்தவருக்கு கொடுக்க முடியாது. ஒன்று உங்கள் மனசை கூறுவது. அந்த புண்ணிய மனசு பக்தி ஆவதில் உருவாவது. ஒவ்வொரு செயலுக்கும் அதன் முறைகளில் ஒதுங்குவது. இன்று வாய்க்கிழிய பேசும் பேச்சில் பக்தி உருவாகுமா? பிறரை அண்டி பிழைக்கும் பிழைப்பில் முடியளவு மெய்யாகுமா? நாய் அறிவை விட மோசம் பரதேசி பேச்சு, பலகாலில் நிற்பது மத பேச்சு. ஒரு காலில் ஒரு மத பண்டிதன் ஒரு வார்த்தை கூறினால் அம்மதத்தில் கூறுபவன் எல்லாவரும் அந்த பேச்சு சரியாக வேண்டும். இன்று ஒரு மதம் பேசும்போது இளமை ஒரு பேச்சு, நடுத்தரம் ஒரு பேச்சு, முதுமை ஒரு பேச்சு. முதுமை ஆகும்போது கூறுவது
எந்த அறிவு உடையவர் மதம் படித்து எப்படி பேசினாலும் அந்த தெய்வம் தனித்துவம் நிறைந்த தெய்வம் என்று கூறினால் அவனைப் போல் முட்டாள் கிடையாது எந்த மத பண்டிதன் என்று கூறுகிறார். அது இப்படி பல கோணில் ஒரு வார்த்தை இங்கு மத பண்டிதன் கூறும்போது ஒரு வார்த்தை அர்த்தம் எப்படி என்று புரிந்து கூற வேண்டும். அந்த வார்த்தை க என்று வந்தால் அது எப்படியாக இருக்க வேண்டும், அது எங்கு வந்தாலும் கா என்ற தத்துவம் புரிய வேண்டும். இப்படி எதுவும் இல்லாமல் கூறுபவனை பல காலில் நிற்பது நாயை விட அறிவு மோசம் என்பது எத்துறை தொழிலிலும். அதற்கு எடுத்து சான்று கணித பலகை அறிவின் செயல்படும் தமிழ் சொந்தங்களே, கூகுளின் தலை தமிழ்நாடு மண்ணுடைய உயிர் மனதில் திகழ் உலகமெங்கும் இன்று கேட்பது. நீங்களும் சொருகிறீர் கம்ப்யூட்டரில். சிந்தித்து பாருங்கள். தெய்வம் பேச்சிலா, அதாவது அந்த உடல் செயலிலா தெய்வம் உருவாவது. தெய்வம் பேச்சில் என்றால் உனக்கு அந்த செயல் தேவையா? இதை படித்தால் போதாது. இப்படி ஒரு காலில் நின்று பேச வேண்டும். சிந்தித்து பார். அப்படி சிந்திக்கும் போது தெய்வம் தானே வெடித்து பூமியில் குதித்து வந்தது என்றால் அது எதற்கு? இன்றைய செயல் அன்று இல்லை. ஏண்டா எல்லா மதத்திலும் 96 தத்துவ உடலை கூறுவது எதற்கு? பணவேஷம் போடும் பகட்டறிவு கூட்டம். அவர்களின் செயல் உங்களுக்கு எப்படி? மதவெறி கூட்டத்தில் பக்தி இருக்க அந்நிய நிழலை தீண்டி கூறாமல் சொந்த நிழலை தீண்டி கூறுவதில் அங்கு கூறுவது 96 தத்துவ உடல். ஆனால் இதே 96 தத்துவத்தை தான் உன் மதத்தில் நீ கூறுகிறாய். வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவும் வேண்டாம் என்றால் நாய் போல் திரியலாம். இல்லையென்றால் சிந்தித்து புரியலாம். இங்கு தேவ பாஷையாக்கி சித்தர்கள் பரிபாஷை அகராதி மெய் எழுத்துக்களை அக்ஷரமாலை பக்தி யோக மெய் எழுத்துக்கள் தத்துவம் கூறுவது. அன்று மத பண்டிதன் ஆக வருபவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூறுவார்கள். சாட்டோரையாய் அன்று படித்தது. இங்கு சித்தர் அகராதி மெய்யெழுத்து 18 க வரிசையில் பார்க்கலாம். க கங்கை வழித்தரும் சந்திர அமிர்தம் வழியும். கங்கையில் போய் குளித்தால் சந்திரன் அமிர்து வழியுமா? வழியார். அப்போது கங்கை என்று வருவது எதற்கு? செயலில். உடலில் கங்கை என்றால் என்ன? க அர்த்தம் மூன்றாவது க தமிழில் இல்லை, சொல்லில் வரும். அந்த க என்பது இருதயத்தில் இரத்த துடிப்பு. உங்கள் உடலில் இரத்தம் துடிப்பில் வருவது எப்படி, எங்கே என்று யாராலும் கூற முடியுமா? முடியாது. அதுதான் இங்கு கங்கை. கங்கை வழி தரும். அப்போது சந்திர அமிர்தம் வழியும். சந்திராமிர்தம் என்றால் என்ன? இடது கண் சக்தி காமம், பெண் சக்தி. அது எந்த உடலிலும் ஆண் சக்தி பெண் சக்தி உண்டு. நீர் உடல் என்றால் அது பெண் சக்தி. அதைத்தான் கிரந்தங்களில் பெண்டீர் பெண் என்று கூறுவது. அதை மறந்து முட்டாள்தனமாக கூறுவது 6 வயது பெண்ணு அப்படி இப்படி. இங்கு சந்திர அமிர்தம் வழியும். குண்டலினி யோக தத்துவத்தின் செயலில் வருவது. கசடர நுகர்தல். உடனே கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று திருக்குறளில் போக வேண்டாம். கசடு நுகர்தல் குற்றம் அற மதி
மதியமுதை நுகர்தல். கசடு உடலில் உள்ள அனைத்து கசடுகளும் மாறிப்போவது சூரிய சூடில் நுகர்தல். சூரியன் ஏறுதல் குற்றமற உடலில் எந்த கரையும் செயலும் இல்லாமல் மதி அமுதை நுகர்தல் குண்டலினி யோகம் முடிவு கண்டு கூறுவது. கட்டலாம் வெல்லலாம் பிணைக்கலாம். கட்டலாம் வெல்லலாம், அப்படி என்றால் உடல். அதை பிணைக்கலாம், யாரை? சூரியனை. கட்டவல்லார் பிராணனை கட்டவல்லார். கட்டற்று உடல் விட்டு. கட்டு விட்டு உடல் விட்டு. கடம் உடல். கடல் பிறவி. கடா மனம் வைராகியம். கடும்பசு ஜீவன். கடும் பசு. இன்று பசுவை கூறும்போது அந்த பசு இந்த பசு என்றால் இப்படி ஒரு பசுவை வாங்கி கொண்டு வாருங்கள். கடும்பசு என்ற பெயரில் எந்த பசு? கடுவெளி சூன்ய பகுதி அம்பலம் பிரம்ம மந்திரம். அப்போது கடுவெளி சித்தர் என்பது கடை வண்டு சீவன். கடை வண்டு ஜீவன். எழுத்து ஒலி செயலில் புரிவது. கடைவாசல் மூலத்துவாரம். கருவழி கருவாய் மலவாய். இப்போதாவது புரியுங்கள். கடைவாசல் என்றால் மூலத்துவாரம். அது எது? வேறு உலகில் வேறு எங்கும் கிடையாது, உங்கள் உடலில் இருப்பதை கூறுவது. அப்போது கருவழி நீர்த்துவாரம். அதற்கு நீங்கள் இன்று இப்படி கேட்டால் உங்களுக்கு எப்படி புரியும்? அதுதான் இங்கு சூரியநாதம் உடலை 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 என்று கூறுவது. இங்கு கூறும் அர்த்தங்கள் அனைத்தும் உடலை கூறுவது. எல்லை என்றால் எதுவாகும்? மூலாதாரம். முடிவு உடலில் ஆகாரம் உண்ணுவது. முடிவு எது? மலம் போனால் முடிவு. கண்டத்தில் நின்ற கலப்பறையார். கண்டத்தில் நின்ற கலப்பறையார். அப்போது மலையாளத்தில் கண்டம் என்றால் வயல். கலப்பறைவார் அறையர் தமிழில் கலப்ப உழவு. இது அது கிடையாது. மூலம் நடு முடி. இனி இதை கண்டம் என்பது உங்கள் சங்கிலிருந்து மலத்துவாரம் வரை மேல் நீர்த்துவாரம். மலவாய் என்பது அடி. நாபியிலிருந்து சங்கு வரை கண்டம் நடு, அதை கூறுவது. கலப்பறையார் விசுத்தி நிலை அனுபவம் பெற்றவர்கள். விசுத்தி என்றால் என்ன? சுத்தம் கிடையாது. உன் உடலில் சுவாசம் இழுப்பது, சங்கில் தொண்டை வழி இறங்குவது. விசுத்தி அனுபவம் பெற்றவர்கள் அந்த இடத்தில் சுவாசம் இழுக்காமல் ஆனவர்கள். அதுதான் இங்கு சூரியநாதம் கூறுவது. ஆகாரம் சுவாசம் இல்லா நிலை. கண்ணன் நீங்கள் உடனே சாயம் பூசியது, கல்லில் காண்பது. உங்கள் இஷ்ட தெய்வம் முக்கண்ணன். ஆனால் இங்கு நடுநாடி நெற்றியில் மூன்றாம் கண் திறப்பது. கண்ணாடி கண் பிளஸ் நாடி புருவ மத்தியை பார்த்து இருக்கும் அதே முகப்பார்வை. அதோ முகப்பார்வை. இது எதை? மான் மல்சிய கலைக்கு இச்செயலை பார்த்து இருப்பது. கண்ணில் எழுந்த பிரம்ம மந்திரத்தில் தோன்றிய கண்ணில் எழுந்த
பிரம்ம மந்திரத்தில் தோன்றிய அதன் செயல்பாடுகளை புரிய வேண்டும். புரிவது பிரம்ம மந்திரம் பிரம்மாவு அன்னஸ்தானம் ஏறி உடலுக்குள் நாசியில் ஏறி அதன் பிறகு நெற்றியில் பிரிய இதில் வருவர். அச்செயலை கூறுவது பிரம்ம மந்திரம். கண்ணில் எழுந்த பிரம்ம மந்திரத்தில் தோன்றிய கண்ணில் எழுந்த மீண்டும் உங்கள் கண்ணின் மேல் இருப்பது என்ன? பிரியம். அந்த புருவத்தின் மேல் ஏற்றுவது. அப்படியே அங்கு வரும்போது பிரம்மாவு இங்கு இடம் கிடையாது. அதுதான் இன்று சிலர் கூறுவார்கள் பிரம்மனுக்கு பூமியில் கோவில் இல்லை என்று. ஆனால் உடலை குறித்து வருவது சித்து ரூபம் ஆவதர். கண்ணுங்கனல் கண்ணும் கனல் மூலாக்னி. அதெப்படி? பிராணயாம சூடு மூலத்தில் ஏற்றும்போது அது கண்ணில் வந்து முதல் செயலில் கண் சிவப்பாகும். கணக்கறியாதார்கன்றி கணக்கறிந்தார்கன்றி சரம் பற்றி அறியாதவர்க்கு. கணக்கறிந்தார்கன்றி சரம் அறியாதவர்க்கு. சரம் என்றால் என்ன? கணக்கறிந்தார்கன்றி அதன் கணக்கு செயல் அறிந்தவர்க்கு சரம். பூச்சரம், வானச்சரம், மின்னல் சரம். பூச்சரம் அப்போது கிடையாது. கத்தி எடுத்தவள் சத்தமிட்டு குழந்தையை ஈன்ற தாய். கத்தி எடுத்தவள். அதற்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். கதவு திறந்திடும் சகசிரார அறை திறந்திடும். அப்போது கதவு திறந்திடும் கிரந்தங்களில் தமிழ் செயலில் இப்படி வரும்போது எல்லாவரும் என்று என்ன சொல்வார்கள்? விளக்கை எடுத்து பற்ற வைத்து அது அப்படி இப்படி என்று நடு வாசலை திறந்து உள்ளில் கொண்டு போனால் அங்கு தெய்வம் தானே வரும். அப்படித்தானே இன்று உங்களிடம் பணம் ஏமாற்றுபவர்கள். சகசிராரம் நெற்றி, உன் நெற்றி அந்த நிலையில் பக்தி நிலையில் வரும்போது திறப்பது. கதறிய பால் கடந்து முப்பால் நீங்கி 36 தத்துவம் கூறியதில் அந்த பால் நீங்கி 3 பாலும். கதிமனை புருவனடு. கதி மனை வீடு. உங்க வீடு இல்லை, உங்க உடல் வீடு நெற்றி. கதி ஒவ்வொரு கதியால் காண்பது அச்செயல. கதுவல் கடைவாசல் திறந்து. கதுவல் கடைவாசல் திறந்து பழைய தமிழ். அப்போது மூலம் திறந்து மலத்வாரம். கந்தாய் முளைப்போல் அசைவற்று. கந்தாய் முளைப்போல் அசைவற்று இருந்து. கதுவல் கடைவாசல் திறந்து கந்தாய் முளைப்போல் அசைவற்று இருத்த. கந்தாய் முளைப்போல் அசைவற்று இருத்தல். அதாவது கந்தாய் என்றால் கந்து பிளஸ் தாய் அம்மை. கந்த் முருகன், கந்தம் மனம். முளைப்போல் அசைவற்று இருத்தல். அதாவது இந்நிலை தாய் மகன் முருகன் சக்தி ஆவது. முளைப்போல் அசைவற்று முளைத்து வரும் செயல். ஒவ்வொரு வித்தும் அசைவற்று இருப்பது. அப்படியென்றால் உடலுக்குள் அசைவற்று சலனமற்று
சமாதி நிலையில் இருப்பது. கயிற்றால் தொழுமி பிராணயாமத்தால் கட்டி. கயிற்றால் தொழுமி கும்பிடுவது. கயிற்றால் பிராணயாமம் சுவாசத்தால். உடலில் சுரத் ஒலியை அதை பிராணயாமத்தால் கெட்டி. கருந்தாட்கயத்தில் கரும்பாம்பு. கருந்தாள் கயத்தில் கரும்பாம்பு. கருந்தாள் அன்னக்குடல். கரு கீழ் மலர் நீர்த்தோரம். கயத்தில் கரும்பாம்பு. கரும்பாம்பு உங்கள் ஆண்குறி. கருத்த நிறம். மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி. கருந்தாள் கயத்தில் கயம் ஆழம். அப்போது நீர்க்குடல் தத்துவம். கருந்தாள் பொக்குள் கொடி செயலில் நடப்பது. அங்கிருந்து இதன் பொருள் நீர்க்குடலில் இருந்து செல்லும் இந்திரியம், அதன் செயலை பக்தி யோகத்தில் காண்பது குண்டலினி தத்துவம். கருவை பற்றி கடைந்த முதுண்டவர். கருவை பற்றி கடைந்த முதுண்டவர். நஞ்சை அமிர்தாக்கி உண்டவர். அப்போது இந்த வார்த்தை வந்தால் கருவை பற்றி கடைந்த முதுண்டவர் என்றால் நஞ்சை அமிர்தாக்கி உண்டவர். சிவராத்திரிக்கு நீங்கள் சிவனை கும்பிடுவது இங்கு உடலில் கண்டதை. தன்னம்பலம் பொன்னம்பலம் என்பது உடலை. உடல்தான் கோவில். அப்படி அந்த செயலில் உண்மையை நம்பினால் அங்கு காணும் செயல் இந்த செயலை கூறுவது. உருவை பற்றி கடைந்த முண்டவர். நஞ்சை அமிர்தாக்கியவர். தொண்டக்குழியில் சிவன் விஷம் குடித்தது. அது சித்தர்கள் உடலை கூறுவது. கரை அக்கரை முக்தி புலன்கள். கரை கட்டி புலன்களை பக்குவப்படுத்தி. கரை பசு பாசம் கடந்தெய்தலாம். கரை பசு பாசம் கடைந்தெய்தலாம். பசு பாசம் கடந்தால் கரையை அடையலாம். அப்போது பதி பசு பாசம் மூன்று செயலில் பதி முடிந்து பசு பாசம் கடந்தால் கரையை அடையலாம். கரையை ஏது கரை? சூரியக்கரை. அக்கரை கல்லாதார். பரம்பொருள் பற்றிய அறிவு இல்லாதார். கல்லாதார் பரம்பொருள் பற்றிய அறிவு இல்லாதார். இன்று உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் எச்சமயத்தை சார்ந்தவர் யாவர்க்கும் என்னையும் சேர்த்து கூறுவது. அதன் கல்லாதார் கீழறிவு. நாம் ஆகாரம் உண்டு படிப்பது அது கீழறிவு. அதற்கு நாம் எச்செயல் செய்தாலும், இப்போது காமராஜர் ஏதோ செய்தார். இன்று அவர் பெயர் புகழ் குறைவு. ஒரு 25 வருடம் போனால் அப்படித்தான். அது கீழறிவு. மேலறிவு முள்ளு கொண்டு பன ஓலையில் எழுதிய தமிழ் எழுத்து எத்தனை வருடம் என்று இன்று யாருக்கும் புரியாது. தமிழ் மொழி என்று உருவானது என்று தெரியாது.
அப்படி அந்த கல்லாதவர் பரம்பொருள் பற்றி அறிவு இல்லாதவர் நான் இப்படி இங்கு கூறினாலும் உண்மை செயல் என் உடலாக வேண்டும். அது காதிர் பாஷா 1976 கூறியது. அதோடு அதுவரை அவர் உடலில் தெரிந்தது. கலவி முழுதுமாய் பிந்து நாத சேர்க்கை சாயுஜ்ய நிலை. கலவி முழுதுமாய் உடல் கலவி எல்லாம் சேர்ந்து முழுதுமாய் பிந்து நாத சேர்க்கை சாயுஜ்ய நிலை. இது உங்கள் மனைவியோ நீங்கள் செய்யும் செயலை கூறுவது கிடையாது. வீடு நாடு மனைவி ஒளிவாக்கி இச்செயலை செய்பவர்கள் பிந்து நாத சேர்க்கை சாயுஜ்ய நிலை 6 நிலையில் செய்யும் நிலை சாயுஜ்ய நிலை. அப்போது இங்கு இப்படி இதை கூறுவது உங்களுக்கு கேட்பதற்கு அர்த்தம் புரிவது மிக கடினம் என்றாலும் இதை உங்கள் நண்பர்களுக்கு குழுக்களில் அனைத்து தமிழ் மக்களும் இது புரிந்தால் இது கடையில் கிடைக்காது. இதன் அர்த்தம் நீங்கள் இப்படி கேட்பதில் புரிந்து வைத்தால் தமிழ் சித்தர்கள் அனைத்திலும் இதன் பேச்சு வரும். அந்த எழுத்துக்கள் தத்துவம் அப்படி வரும்போது அதன் அர்த்தம் எப்படி புரிய முடியும்? சிந்தியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அறிவை வளர்க்க, மீண்டும் உங்கள் அறிவு உலகம் எங்கும் ஓங்க. அறிவே நமக்கு தெய்வம்.